எம்ஐஎம் மன்சூர் அவர்களும் கூட இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்கின்ற இந்த கட்சியினூடாகத்தான் ஒவ்வொரு கட்சியிலும் காலத்துக்கு காலம் மாறுகிறார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை அசாருடீன் சலீம் அவர்களுக்கு முன்வைத்தார். உபவேந்தர் விசி இஸ்மாயில் அவர்கள் பிரதான வேட்பாளராக போட்டியிட பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. தோல்விக்கான காரணம் இதுவாக இருக்கிறது. அவ்வாறான இடைத்தரகர்கள் பெற்று அவர்களும் அதிலே பெரும் பங்கினை அனுபவித்துவிட்டு சம்மாந்துறையில் இருக்கிற மக்களினுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற காரணத்தினால் தான் இன்னும் ஒருவர் இந்த வாக்குகளை சூறையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. தோல்வி என்கின்ற விடயம் இருந்தாலும் கூட சம்மாந்துறை அரசியலிலே ஒரு பாரிய ஒரு வெற்றியும் அங்கீகாரமும் அவருக்கு கிடைத்திருந்தது. காத்தாங்குடியில் இடம்பெற்ற பேராளர் மாநாட்டிலே குறிப்பாக சம்மாந்துறையில் இருக்கின்ற முஸ்லீம் காங்கிரசினுடைய இரு குழுக்களுக்கு இடையிலே ஒரு பிரிவொன்றும் அதே போல இரு சர்ச்சை ஒன்றும் ஏற்பட்டு எங்களுடைய இந்த அமைப்பிற்கும் எங்களுக்கும் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. 2015ஆம் ஆண்டு தேர்தலிலே நீங்கள் ஏன் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினூடாக பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு செயற்பட்டீர்கள்?